ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் வந்திருக்கக்கூடிய ஒஸ்ட் பாலிவுட் ரீமேக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக கிடைச்சிருந்தது. நிறைய பேர் வந்து பாலிவுட் மட்டும் இல்லை ப்ரோ, இன்னும் நிறைய படங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருந்துமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள், விட்டு போன எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்ட் 2 கவர் பண்ண போகிறோம். ஸோ நாட் ஓன்லி பாலிவுடை தாண்டி இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரியில் கொடுக்கப்பட்ட ஒஸ்டான ரீமேக்ஸ்லாம் என்னன்றதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது பச்சன் பாண்டே. ஸோ இந்த படத்தை வந்து அக்ஷய் குமார் பண்ணியிருப்பாரு. எஸ், நம்மளோட ரீமேக் ராஜா, ரீமேக் குமார் தான். அவர் வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. என்ன படம் ப்ரோ இது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி தமிழ் படமோ தெலுங்கு படமோ ஏதோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன ஜிகிர்தண்டா படம். இது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படம் வந்தது தெரியல, போனது தெரியல. கோவிட் டைம்ல ஹாட் ஸ்டார்ல இது ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயுமே இது வந்தது தெரியல, போனது தெரியாமல் போயிருச்சு. பட் இருந்தாலும் படத்தை நான் ஒரு தடவை பார்த்தேன். இருக்கிறதுலே அதர குப்பை. இந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஜிகிர்தண்டா படத்தை வந்து நான் ஏன் பார்த்தேன் அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து துடிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிகிர்தண்டா படம் எவ்வளோ ஃபேவரட்டான ஒரு படம், அது எவ்வளோ கொலை பண்ணுமோ அவ்வளோ கொலை பண்ணி வச்சிருப்பானுங்க. நல்ல வேளை இந்த படம்லாம் தியேட்டர்ல வரல. தியேட்டர்லாம் வந்திருந்ததுன்னா அப்பவே அக்ஷய்குமாரோட கெரியர் க்ளோஸ் ஆகிருக்கும். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது பாகி 3. இந்த பாகின்றதே ஒரு ரீமேக் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பாகி 1 வந்து ஒரு தமிழ் படத்தோட ரீமேக், பாகி 2மே இன்னொரு படத்தோட ரீமேக், பாகி 3 வேற ஒரு படத்தோட ரீமேக். ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா இது வந்து பாகி அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு இது 1, 2, 3ன்னு வந்து எடுத்து வித்துருக்காங்க. இல்ல மற்ற ரெண்டு கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், சரி விட்டுட்டு போங்கடா. இந்த பாகி 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் தமிழ் படத்தோட ரீமேக் பண்ணி அந்த ஒரு படத்தை கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. வேற எந்த படமும் இல்ல, வேட்டை, ஆரியான் மாதவன் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு படம் வந்து ஒரு செம்ம கமர்ஷியல் ஃபிலிம். எத்தனை தடவை வேணா திருப்பி பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஃபேவரட்டான படம். அந்த படத்தை இவனுங்க இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடா அதை கொஞ்சம் வேற மாதிரி லார்ஜர் தன் லைஃப்னு காட்டுறேன்ற பேர்ல குப்பையாக்கி வச்சிருப்பானுங்க. இந்த பாகி சீரிஸே ஒரு குப்பை. அது போகாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துல லாஜிக்கே கொலை பண்ற சீக்வன்ஸ், அந்த கதையை கெடுக்கிற கொலை முயற்சி, இது மாதிரியான பல ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல நடந்து இந்த படமே மொத்தமா முடிஞ்சு. பாகி 3 உனக்கு வந்து ஊத்திக்கிட்டு போச்சு பல நெகட்டிவ் ரிவ்யூ. இல்ல பாகி 4 வேற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது எந்த படத்தோட ரீமேக் இருக்கோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது குட்புட்லி. ஸோ இந்த ஒரு படத்தையும் நம்ம ரீமேக் ராஜா தான் நடிச்சிருக்காரு, அக்ஷய் குமார். இந்த படத்தோட ரீமேக் எது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து தமிழில் வந்து ரிலீஸ் ஆகி சக்க போட்ட ராட்சசன் படத்தோட ரீமேக். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ராட்சசன் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். செம்ம த்ரில்லரான ஒரு ஃபிலிம். பலராலையும் ஒரு அதிக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கினா ஒரு பெஸ்ட் தமிழ் ஃபிலிமாக அந்த இயரில் வந்து ராட்சசன் இருந்துச்சு. அதோட ரீமேக் ரைட்ஸாக வாங்கி எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு ரிலீஸ் பண்ணி. நல்ல வேலை இந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. என்ன ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல அப்படி கேட்டீங்கன்னா, இதுவுமே கொரோனா டைம்ல தான் வந்தது. இதுவுமே ஹாட் ஸ்டாருக்கு தான் தூக்கி கொடுத்தாங்க. பச்சன் பாண்டே, இது அதுக்கப்புறம் லட்சுமி, இது மாதிரியான படங்கள்லாம் அப்படியே தார வாத்து விட்டுட்டானுங்க ஹாட் ஸ்டாருக்கு. அந்த டைம்ல பலருக்கும் இந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனது தெரியல. ஹிந்தி ஆடியன்ஸுக்கு இந்த படம் அவ்வளோ ஒட்டவும் இல்லை. ஸோ நிறைய பேர் ராட்சசன் ஹிந்தி டப்பிங்ல பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு போயிட்டாங்க. இந்த படத்தை சீண்டவே இல்லை. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது அலா வைகுந்தபுரம். இந்த ஒரு படம் தெலுங்கு படம் தான், ஒரு கமர்ஷியல் படம். ஆக்ஷன் சீக்வன்சஸ் விட்டுருங்க, அதெல்லாம் தனி. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு படத்துல என்னைக்குமே வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். அதை தாண்டி கதைப்படி நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லு அர்ஜுன் நடிச்ச படத்தையே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் படம்னு சொல்லாமே. ஸோ அந்த வந்து தமிழ் டப்பிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்படி பார்த்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த ஒரு படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றேன்ற பேர்ல ஷேசாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. போட்டு கொலா பண்ணி வச்சிருக்கானுங்க. அது அல்லு அர்ஜுன் பண்றதே சில சீக்வன்சஸ்லாம் லைட்டா இரிட்டேட் பண்ண அந்த படத்துல. அதை தாண்டி படம் ஓவராலா நல்லா இருந்தது. இந்த படத்துல எல்லாமே இரிட்டேட்டா தான் இருக்கு. இவன் ஹீரோ யாருன்னு வேற தெரியல, கார்த்திகேயன் நினைக்கிறேன். ஸோ இவனை வந்து நான் அவ்வளோவா பாலிவுட்ல பார்த்ததே இல்லை. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தான் எனக்கு இருக்கான். இவன் வந்து அவ்வளோ கமர்ஷியலான எலமெண்ட், ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இதை வந்து ஹிந்திக்காரங்க எடுத்து கொதறி வச்சு அந்த ஒரு படத்தையே நாசம் பண்ணி வச்சிருப்பானுங்க. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கைதி நம்பர் 150. ஸோ இது வந்து ஆக்டர் சிரஞ்சீவி நடிச்ச படம். சிரஞ்சீவி ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் ஆக்டரா, ஒரு செம்ம ஆக்டரா தெலுங்கு சினிமால இருந்து அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பொலிட்டிக் பார்ட்டி அதிலலாம் கலந்துக்கிட்டு அப்புறம் அதுல எதுவும் பெருசா அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் சினிமால ஒரு ரீஎன்ட்ரி, ஒரு கம்பேக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான கத்தி படத்தோட ரீமேக் ரைட்ஸை இந்தாங்கப்பா, இதை நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் வாங்கி அவரோட ஓன்
ப்ரொடக்ஷன்லயும் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு. படத்தோட கதையை அப்படியே அபாஷன் பண்ணிட்டானுங்க. நிறைய விஷயங்கள் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காமெடி அது இதுன்னு ஃபிளேவரே மாத்தி கத்தி படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரா சப்ஸ்டன்ஸே கருவோட கலைச்சிட்டானுங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் ஒரு எமோஷனல் கோர் எல்லாமே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கான சீக்வன்சஸ்லாம் இவங்க மசாலாவை கலந்து படத்தை மொத்தமா வேற மாதிரி மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதுவே முக்கியமா கத்தி படத்தோட ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அந்த யாரோ யாரோ சாங் தான். அதெல்லாம் இந்த படத்துல தூக்கிட்டு வேற மாதிரி ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ்லாம் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் ஆன நீங்களா அதிரி போயிருவீங்க. அதுவும் கத்தி படம் பார்த்தீங்களா நீங்களா கலங்கி போயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு ரீமேக்கா இந்த ஒரு படம் இருந்திருக்கும். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது அசுரன். கண்டிப்பாக வெற்றிமாறன் சாரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வெற்றிமாறன் சார், தனுஷ் சார், இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். செம்ம படம்னு சொல்லலாம். தமிழில் ஒரு ராவா ரஸ்டிக்கா ரூரல் பேஸ்டு சப்ஜெக்ட் அதை சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியலி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமும் கூட. இந்த ஒரு படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்டர் வெங்கடேஷ் நாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாரு. என்ன ப்ரோ ஏதோ கெட்ட வார்த்தையில தப்பாக அதை பேசுகிற மாதிரி கேட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. அது தெலுங்கு படத்தோட பேர். இங்க அசுரன்ற மாதிரி அது அங்க தெலுங்குல அதுக்கான மீனிங் போல. அந்த ஒரு படத்துல இருந்து ஆக்டர் வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு. அப்படியே காஸ்டியூம் முதற்கொண்டு எதையுமே மாத்தாம லொக்கேஷன் கூட இங்க தமிழ்நாட்டில் தான் வேற ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரே வேற இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படி எதுக்குங்க அந்த மாதிரி ரீமேக் படம் எடுக்கணும்? இப்படி கேட்க தோணுது இல்ல. நாரப்பாவோட ரீமேக்கே இங்க நிறைய இடங்கள்ல தமிழ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணிருக்காங்களாம். அந்த மாதிரியான குடிசை வீடு அதெல்லாம் எங்களுக்கு லொகேஷன்ஸ் இங்கே தான் எங்களுக்கு கிடைச்சி இங்க வச்சு நாங்க எடுத்தோம் அப்படி சொல்றாங்க. எடுக்கிறதே ரீமேக் படம். அதுலயும் இங்கேயே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்னது இது? இந்த படமும் கொரோனா டைம்ல வந்ததுன்ற காரணத்தினால தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகல. இது ஸ்ட்ரைட்டா அப்படியே ஓடிடி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு கிளியரா சொல்லணும்னா ஆக்டர் தனுஷ் அளவுக்கு சீக்வன்சஸ் இவரால் எலிவேட் பண்ண முடியல. ஓவராலா ஒரு அன்வான்டட் ரீமேக் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எல்லாரும் கொடுத்தது. ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது போக்கிரி. போக்கிரி படம் ஃபர்ஸ்ட் மகேஷ் பாபு அவர் தான் தெலுங்குல பண்றாரு. அதுதான் ஒரிஜினல். நீங்க நிறைய பேர் ஆக்டர் விஜயோட தான் ஒரிஜினல் நினைச்சுக்குவீங்க. இல்ல, தெலுங்குல வந்ததுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதுதான் ஒரிஜினல். அதுக்கு அடுத்து செகண்ட் தமிழ்ல பண்ணாங்க. ஒரிஜினல் வெர்ஷன் செம்ம ஹிட். அங்க தெலுங்குல பயங்கரமான பிளாக் பஸ்டர். செகண்ட் வந்த போக்கிரியுமே தரமான பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும். ஆனா மூணாவதா ஒரு ரீமேக் ஒன்று பண்ணானுங்க, வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல. ஆக்சுவலா போக்கிரி படம் தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், இந்த 2 படத்துல ஆக்டர்ஸ் வேற மாதிரி மாறிப்பாங்களே தவிர்த்து கதை மாறி இருக்காது, அந்த கண்டென்ட் மாறி இருக்காது. மோஸ்ட்லி சீக்வன்சஸ் கூட சிமிலரா இருக்கும். அது ஒரு விதத்துல ஒரு நல்ல விஷயம். ஆனா பாலிவுட்ல அவங்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க பல விஷயங்களை மாத்துறோம், மாஸ் எலமெண்ட்டை கூட்டுறோம், சல்மான் கானுக்கு பில்டப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மாத்தி போக்கிரி படத்தோட கதையை கொலாப்ஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க. போக்கிரி படத்தை நிறைய இண்டஸ்ட்ரியில ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆனா வெரி வெரி ஒஸ்ட் ரீமேக்னா இந்த வாண்டட் படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு பிடிக்காத நான் இந்த வீடியோஸில் மிஸ் பண்ண ரீமேக் எதாவது இருக்குன்னா அதை என்ன மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பார்ட் 3யும் மேக் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கறதுங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.